அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உடனடியாக ஒரு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் மாங்காய் ஊறுகாய். உடனே செஞ்சு உடனே சாப்பிடலாம். அந்த மாதிரி ஊறுகாய் செய்ய போறோம். இந்த ஊறுகாய் எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ங்கிறது இப்ப பார்க்கலாம் வாங்க. வெந்தயம் ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு, பொடிசா நுணுக்கின மஞ்சள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். கடுகு 1 டேபிள் ஸ்பூன், 10 வரமிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துங்க. நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மாங்காய் ஒரு முழு மாங்காவை இதுமாரி ஓட நல்லா வெட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சிங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சு ஒரு எண்ணெய் சட்டி போட்டிருக்கேன். அதில் எண்ணெயே இல்லாமல் வரமிளகாவை நல்லா பொன்னிறமாக வறுத்துங்க. அப்போ தான் அது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம நுணுக்கின மஞ்சளை சேர்த்துக்கலாம். இது லைட்டாக நிறம் மாறினா போதும். அப்போ தான் நம்மளுக்கு ஊறுகாய் கலராகவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதை எடுத்து அப்படியே ஆற விட்டுறலாம். இப்போ வெறும் எண்ணெய் சட்டியில் நம்ம வெந்தயத்தை சேர்த்துப்போம். வெந்தயத்தை லைட்டாக நிறம் மாறுற அளவுக்கு மட்டும் வருங்க. ரொம்ப நிறம் மாறிட்டுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். இதையும் எடுத்து நம்ம அப்படியே ஆற விட்டுறலாம். எண்ணெய் சட்டியில் கடுகு போட்டிருக்கேன். எண்ணெயே இல்லாமல் இந்த கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம பொரிய விடணும். எல்லாமே வெடித்து அடங்கின பிறகு உப்பு சேர்த்துங்க. இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டுட்டு அடுப்பை நிறுத்திடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பவுடராக நுணுக்கிடுங்க. நல்லா பவுடராக நுணுக்கிட்டேன். இதை நம்ம வெட்டி வச்சுருக்க மாங்காய் மேலே தூவி விட்டுடலாம். தூவி விட்டு நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே மாங்காயில் கிளறி விடுங்க. அப்போ தான் மாங்காய் மேலே நல்லா ஒட்டி இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டா அந்த மசாலா மாங்காவோட ஒட்டாது. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகணும். எண்ணெய் மசாலா மாங்காய் மிக்ஸ் ஆனோன்னா நம்ம ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஊறுகாவை 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. அப்படி ஊற வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதம் தண்ணி சாதத்துக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.